பிக் பாஸ் தமிழ் இன்னைக்கு எபிசோட் லைவ் ஸ்ட்ரீமில் சௌந்தர்யா ஹர்ட் ஆகி முத்து பற்றியும் ராணா பற்றியும் சரமாரியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சௌந்தர்யோட வாக்குவாதம் என்னவா இருக்குன்னா, அவங்க தான் கேமில் ஃபஸ்ட்டு பர்சனலாக கொண்டு வந்தது, தர்சிகா தான் ஃபஸ்ட்டு அப்பாவை பற்றி இழுத்தா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராணாவை தான் ஃபஸ்ட்டு அன்சிதாவோட பர்சனல் லெட்டரை எடுத்தான். ஸோ அதனால தான் நான் சொல்ல வந்தேன், அவங்கள தான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நாமினேட் பண்ணும், பட் முத்து வந்து ஏன் சைடு திருப்பி விட்றான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராணா வந்து எப்போ பார்த்தாலும் என்னோட நேமே சொல்லிட்டு இருக்கேன், அவங்க மற்றவங்க நேமை சொல்கிறதுக்கு அவனுக்கு தைரியமே இல்லை. ராணாவை தான் என்னைய வேணுக்குனே டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கேன், மற்றவங்களுக்கு பயந்து வேறு யாருமே இல்லையா அந்த வீக்கில் என்னை மட்டும் ஏன் சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராணாவை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சௌந்தர்யாவோட கருத்து ராணாவை பற்றி என்ன இருக்குன்னா, ராணாவை தான் சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணுறாராம். ஸோ அவங்க ராணாவை டார்கெட் பண்ணவே இல்லையாம். அண்ட் முத்து வந்து பர்சனல் கேமாக விளாண்டவங்கள அவங்கள குறை சொல்லாமல் முத்து வந்து என்னைய குறை சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முத்து மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறாங்க. ஸோ சௌந்தர்யா வந்து இங்கே ஐசோலேட்டட் மோடில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் ராணாவை சொன்னது, அதுக்கடுத்து தான் ராணா வந்து சௌந்தர்யாவை சொன்னார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவை ராணா மட்டும் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல, அங்கே இருக்கிற முக்காவாசி ஹவுஸ்மேட்ஸும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு நாமினேட் பண்ணாங்க. அதுலேயும் முக்கியமாக அவங்களோட ஃப்ரெண்டான ஜாக்லினும். ஸோ ஜாக்லினும் ஜெஃப்ரியுமே சௌந்தர்யா ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணப்ப ஏன் அவங்க ராணா பண்ணதுக்கு மட்டும் இவ்வளோ ட்ரிகர் ஆறாங்கன்னு சொல்லிட்டு தான் கேள்விக்குறியாக இருக்குது.